Hi friends, my life with தமிழ் சேனல்ல இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு சைவ கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சைவ கோலா உருண்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மில் மேக்கர், ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மிளகு தூள், 1/2 ஸ்பூன் தனியா தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல நம்ம மில் மேக்கர் ஊற வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் போட்டு கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வைங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். பொட்டுக்கடலையை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சுடு தண்ணியிலேருந்து பச்சை தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஒட்டை பிழிஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் எல்லாத்தையும் போட்டுடலாம். மசாலாலாம்: வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, இந்த மசாலா எல்லாமே போட்டுக்கலாம். இந்த பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். எல்லா உருண்டையும் இந்த மாதிரி உருட்டியாச்சு. பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வைங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம உருட்டி எடுத்த உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக அப்படி பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு செவந்தோன்னா எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சூடான சுவையான சைவ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.